எனக்கே நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ண வச்சுருக்கீங்க. உண்மையிலே உங்கள் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி அவர் பயங்கரமாக கத்தி கதறினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்னுடைய வீடியோ இந்த யூடியூப்பில் என்னுடைய சாட்சி இருக்குது. மிஷினரி கல்லறை கிரைஸ்ட் காலிங் டிவியில் என்னுடைய சாட்சி இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் பார்க்கலாம். மிஷினரி கல்லறைன்னு சொல்லிட்டு பிற்பாடாக உலகமெங்கும் எல்லா மக்கள்லாம் சொல்லி இன்னும் ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இருக்குது. நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் ஒரு ஆத்மாவை கூட நான் பெருசாக நினைப்பேன். பெரிய கூட்டம் இருக்கணும், நிறைய மக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஒரு ஆத்மா இருந்தால் கூட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அவங்கள உருவாக்கினா அந்த மக்கள் நிறைய பேர் உருவாக்குங்க சொல்லி அப்படிப்பட்ட எனக்குள்ள ஆவியானவர் எனக்கு பேசியிருந்தார். அதனால் சகோதரர் அழைக்கும் போது கூட பெரிய கூட்டமாக இருக்காங்க, பரவாயில்ல. என் சகோதரிட்டு சொன்னேன், ஒரு சிலர் இருந்தால் கூட அவங்கள நம்ம உருவாக்குறோம். அவங்களுக்கு நம்முடைய சாட்சி பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாக தேவன் பெரிய காரியம் செய்வார். எனக்கு கூட்டம் பெருசு இல்லை, அந்த இடத்துல ஆவியானவர் அவங்களோட பேசணும், அதுதான் எனக்கு பெருசு அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல